ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் பண்ணுறோம். இன்றைக்கி நான் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான ஒன்று. நீங்கள் ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு போகிறதா சரி, காலேஜுக்கு போகிறதா, வெளியே போகிறதா இருந்தாலும் சரி, ஃபங்க்ஷனுக்கு போகிறதாலும் சரி, எங்கே நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறதும் சரி, எல்லாத்துக்கும் இது முக்கியமான ஒன்று, ஹெல்த். இந்த ஹெல்த்து மட்டும் இல்லைன்னு வச்சிங்களேன், சோர்வாக இருக்கும், உடம்புலாம் வலியாக இருக்கும், எந்த ஒரு மூடும் இருக்காது. கொடைக்கானல், ஊட்டி இதுமாரி சுற்றுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க கூப்பிட்றாங்க, பைக்கில் போகணும், காரில் போகணும். ஹெல்த் இல்லைன்னா ஒரே உடம்புலாம் வலி. இன்றைக்கி நிறைய கெட்ட பழக்கம், ஸ்மோக்கிங்கு, ட்ரிங்க்ஸு சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் என்னென்னமோ புது புதுசாக வந்திருக்கு, புது புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஹெல்த்து. இந்த ஹெல்த்து நாம் பார்த்துக்கல, அப்புறம் உங்களை யாரும் பார்த்துக்க மாட்டான், உங்களை ஒருத்தரும் மதிக்க மாட்டான். நீங்கள் பாக்ஸிங்க்கு போகிறீங்க, யாராவது ஒரு சண்டை வருது, யாராவது ஒரு அநியாயக்காரன் உங்க கண்ணு முன்னாடி தெரியும், அதை நீங்கள் தடுக்கவும் முடியாது. ஒருத்தவங்களை அநியாயமாக தாக்க வரா, அதை நீங்கள் தடுத்தும் நிறுத்த முடியாது. ஒருத்தவங்க பர்ஸு பிடிங்கிட்டு போகிறான், அதை நீங்கள் ஓடி போய் பிடிக்க முடியாது. ஹெல்த்து அப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட். பசங்க இருக்காங்கன்னா பசங்க தூக்கி கொஞ்ச முடியாது. மனைவிகளோட, அம்மா அப்பாவோட, ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸுங்களோட, இதில் எல்லாத்துக்கும் முக்கியம், அன்றாட டெய்லி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஹெல்த்து. இன்னைக்கு 30 வயசு 35 வயசு பசங்களும் சுகரு, ஏன் சின்ன வயசு பசங்களுக்கும் சுகர் வருது, சுகரோட பிறக்கிறாங்க வேற. இதில் என்ன தெரியுது? நாம் சாப்பிடக்கூடிய விஷயம், குடிக்கக்கூடிய என்ன குடிக்கிறோம், நாங்கள் பெப்சி அதிகமாக குடிக்கிறது, பர்கரு. அந்த பர்கரும் ஹெல்த்தியாக இருக்காங்களா? இல்லை. ஒரு பிராண்டுன்னு வந்துட்டா, அந்த பிராண்டு மூலியமா ஒரு பேர் வச்சு வெளியே வந்தாலே அது ஒரு கலப்படம் இருக்கும் தான். கண்டிப்பா ஆர்கானிக்கா இருக்கும், ஆனா அதோட விலை பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள், போய் தேடி தேடி போய் வாங்குறாங்க. என்ன என்ன பொருள் நல்லா இருக்கு, என்ன பொருள் ஆரோக்கியமான பொருள் என்ன இருக்கு, கலப்படம் இல்லாத பொருள் என்ன இருக்கு, அங்கே விற்குதா, இங்க போய் உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல ஹனி, அப்புறம் பால் நேச்சுரலா கிடைக்கிறதுனா அது முதல்ல போய் வாங்குறது. கண்ட்ரோல் பண்ணுங்க, விட்டுருங்க, வேணாம். இன்னும் நிறைய வயசு இருக்கு, நிறைய சாதிக்கணும், இப்படி நிறைய கனவுகள் இருக்கு. உங்களை நம்பி ஒரு பொண்டாட்டி வருவா, உங்களை நம்பி ஒரு பொண்ணு வருவா, அதை வச்சு நீங்க காப்பாற்றணும். சின்ன வயசுல நீங்க இப்படி பண்ணா இன்னைக்கு நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. ஸ்கூல் வயசு பசங்களே இன்னைக்கு என்ன குடிக்கலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. கெட்ட விஷயத்துக்கு பக்கம் போகாதீங்க. உடம்புக்கு கெட்டதா, உடம்புக்கு கெடுதலா, வேணாம். ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஹெல்த் இல்லைன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹெல்த் இஸ் வெல்த். அந்த காலத்துல நம்ம கிட்ட மிஷினே இல்லை, வாஷிங் மிஷின், மிக்சி, கிரைண்டரு எதுவுமே இல்லை. எப்படி அந்த காலத்துல பெண்கள் துணியை துவைப்பாங்க, எப்படி அந்த காலத்துல சாமான் கழுவாங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் வசதி, தோசை போடுறதுக்கும் அதுக்கு ஒரு மிஷின், எல்லா வேலையிலும் ஒரு மிஷின் வந்துச்சுன்னா நாம உடம்பு எப்படி இருக்கும்? எங்க அம்மா காலத்துல இருந்தே அது போயிடுச்சு. எங்க அம்மா இருக்கிற ஸ்ட்ராங்கு, எங்க அம்மா, பாட்டி, தாத்தா தாத்தா பாட்டி அந்த காலத்துல இருந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க பசங்களுக்கு இந்த வயசுல இருந்தே புரோட்டீன் அதெல்லாம் பாருங்க, பயிர் வகைகள், சிறுதானிய வகைகள், கீரைகள் இதெல்லாம் வாங்கி கொடுங்க. கண்டதையும் அனாவசியமா கூல்ட்ரிங்க்ஸும் சரி, பர்கரும் சரி, ஓகே எப்பாவது ஒன்று ஓகே, அதிகமாக அவாய்ட் பண்ணுங்க. என்ன குடிக்கிறான் பாருங்க, என்ன டெய்லி அவன் சாப்பிட்றான்னு பாருங்களேன். ஸ்நாக்ஸ் நீங்க வீட்டில் இருக்கிற அம்மா கொஞ்சம் சோம்பேறித்தனம் பண்ணா எப்படி? பசங்களுக்கு ஏதாவது நல்ல ராகி, நிறைய வகை, நிறைய சத்து உணவுகள் இருக்கு, நிறைய சத்து சம்பந்தப்பட்ட, இரும்பு சத்து சம்பந்தப்பட்ட நவதானியங்கள் என்னென்ன இருக்கு. இப்படி நீங்க தேடி தேடி பசங்களுக்காக இது பண்ணுங்க. நாளைக்கு அவங்க நல்லா இருப்பாங்க, எந்த ஒரு வியாதியும் வராம, எந்த ஒரு நோயும் தாக்காம நல்லபடியா வளருவாங்க. நாளைக்கு உங்களுக்கு தான் கஷ்டம். இன்னைக்கு நீங்க அசால்ட்டா ஒரு கேர்லெஸ்ஸா நீங்க விட்டீங்கன்னா பசங்களை, நாளைக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு தான் அது கஷ்டம். அந்த பையனும் அந்த பசங்களும் கஷ்டப்படுவாங்க, நீங்களும் கஷ்டப்படுவீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இன்னைக்கு மெடிக்கலுடைய பிசினஸ் நம்பர் 1 இருக்கு. ஏன் சொல்லுங்க? நீங்க அதை கரெக்டா வேல்யூ தெரியல. உங்க உடம்புக்கு எப்படி பார்த்துக்கணும், என்ன சாப்பிடணும், அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கேர் பண்ணி பண்ணி நம்ம உடம்புக்கும் பசங்களுக்கும் நீங்க கேர் பண்ணியிருந்தா இதெல்லாம் வந்திருக்காது. நல்லா ஹெல்த்தியா இருப்பீங்க. இன்னைக்கு மாத்திரை சாப்பிடாம இல்ல, பிபியா மாத்திரை, சுகரா மாத்திரை, எதுக்கு எடுத்தாலும் இங்கிலீஷ் மாத்திரைன்னு சொல்லி போறீங்க.
கொஞ்சம் இயற்கை வகையான உணவுகள், நைட்டுக்கு தூங்கும்போது கடுக்காய் பொடி அதை தண்ணியில போட்டு சூடு பண்ணி, நெல்லிக்காய், இந்த மாதிரி நாட்டு வைத்தியத்துல நீங்க இருங்க. பாரம்பரிய உணவு சாப்பிடுங்க, சீரக தண்ணீரை குடிங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வாங்க. ஓமம் இருக்கு, நிறைய வகை. நாங்க எல்லாம் அதெல்லாம் விட்டு வச்சிருக்கோம், அதெல்லாம் பயன்படுத்த மாட்டோம் நாங்க. ஸோ தயவு செய்து மக்களே, நம்ம இயற்கை சார்ந்த பொருட்களும் சரி, இயற்கை சார்ந்த விஷயங்களும் சரி, இன்னைக்கு நீங்க வந்து கூல்ட்ரிங்க் போய் குடிக்கிறீங்க, அதே நீங்க கொஞ்சம் எதிரில் பார்த்தா அவங்க ஒருத்தங்க வந்து இளநீர் வித்துட்டு இருப்பாங்க, மோர் வித்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வந்து நிறைய பெண்கள், காலேஜ் பெண்கள், வீட்டு பெண்களும் பசங்களும் என்ன பண்றாங்க, நல்ல பாராட்டக்கூடிய விஷயம், ஒரு வெக்கப்படாம ரோட்ல வந்து நின்று தேங்காய் பால் அது குடிங்க. நல்ல ஹெல்த்தியான சம்மந்தப்பட்ட விஷயத்த நீங்க பின்பற்றுங்க. அதே நீங்க தேங்காய் பால் ஒரு பிராண்டிங்ல வரும், அது பிராண்டிங்ல குடிக்காதீங்க. அதுல எப்படியோ கலப்படம் வரும், அவனுக்கு கட்டுப்படி ஆகாது. அப்படியே அது பிராண்டிங்ல வந்தா, ஒரு நேச்சுரல், ரொம்ப கலப்படமே இல்லாம, கெமிக்கல் இல்லாம பிராண்டிங்ல வந்தா என்ன ஆகும் தெரியுமா? அந்த விலையை கேட்டா நீங்க ஷாக் ஆகிடுங்க. என்னப்பா இவ்வளவு விலைன்னு சொல்லி கேட்டு வாங்க மாட்டீங்க. ஸோ தயவு செய்து கிடைக்கிற பொருளை வச்சு மார்க்கெட்ல ரோட்டோரமா வந்து நல்ல நல்ல பொருட்கள் விற்பாங்க. அதே மாதிரி சுகர் அவாய்ட் பண்ணி, இன்னைக்கு கருப்பட்டி இருக்கு, ப்ரௌன் சுகர் இருக்கு, நாட்டு சர்க்கரை இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. நீங்க ரோட்டோரமா போறீங்க, போகும்போது கூல்ட்ரிங்க் சாப்பிடலாம்னு போறீங்க, ரொம்ப வெயில் அடிக்குது. அங்க நீங்க மோர் குடிப்பீங்களா, இல்ல இளநீர், ஒரு அம்மா மீன் வண்டியில இளநீர் விற்பாங்க, அது குடிப்பீங்களா, இல்ல பெப்சி குடிப்பீங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு ஃபேஷனா போயிடுச்சு இன்னைக்கு பெப்சி குடிக்கிறதும். ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் கொஞ்சம் மாத்தினா, நீங்க இப்போ நல்லா இருக்கும்போது உடம்பு பார்த்துக்கினா தான் நீங்க வயசாக ஆக இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. உங்ககிட்ட ஹெல்த் மட்டும் இல்லைன்னா யாருமே உங்களை மதிக்கவும் மாட்டாங்க, அது நல்லா புரிஞ்சுக்கங்க. ஹெல்த் மட்டும் இல்லை, பொண்டாட்டி, பசங்க யாருமே மதிக்க மாட்டாங்க. ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்தை நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா பாருங்க, கவனமா பாத்துங்க. பரவாயில்ல, ஒரு 10 ரூபாய் கூட போறனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த பொருள் நீங்க சாப்பிட்ற பொருள் ஒர்த்தா இருக்கும்ல. அதே நீங்க 10 ரூபாய் கம்மியா இருந்து நல்ல கெட்ட பொருள் வாங்கிட்டு அது என்ன பிரயோஜனம்? உங்க உடம்பும் பாதிக்கும், உங்க காசும் வேஸ்ட். இன்னைக்கு அதிகமான மக்கள் ஹெல்த் சம்பந்தமா நல்ல பொருட்கள், ஆரோக்கியமான பொருட்கள், ஆர்கானிக் எல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டானுங்க. ₹1 கூடுதலா இருந்தாலும் நல்ல பொருளா சாப்பிடுங்க, நல்லபடியா இருங்க, நல்ல ஒரு ஹெல்த்தியா வாழுங்க லைஃப். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, பை பாய்.